திரு ராமகிருஷ்ணன் சார், அதிமுகவில் தவறுகள் செய்யக்கூடியவர்களை மன்னிப்பதும் மறப்பதும் ஒரு இயல்பு தான் அப்படின்ற ஒரு சூசகமான ஒரு பதிலை யாருக்கோ சொல்லி அனுப்பிச்சிருக்காரு எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய அறிக்கையின் மூலமாக. ஆனால் சி.வி. சண்முகம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருந்தால் கூட கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்து என்ன பயனடைய போகிறார் எடப்பாடி அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்புகிறார். ஒரு பக்கம் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. அதற்கு ஒரு பச்சை நிற சமிக்கை எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாலும் கூட காலம் கடந்து விட்டது அப்படின்னு சி.வி. சண்முகம் ஒரு பதிலை சொல்கிறார். என்ன புரிதல்? உண்மையிலேயே அதிமுகவுக்குள்ளே என்ன நடக்கிறது? என்ன நிலையை நோக்கி அதிமுகவை கொண்டு செல்கிறார்கள்? அதாவது இப்போ நீங்க தேர்தல் முடிவுகள் வந்து விட்டன. அதுக்கு பிறகு இப்போ இந்த போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு கொண்டிருக்காங்க. ஓகே, பட் இப்பொழுதாவது அது நம்ம திருந்துகிறோம், திருந்துவதற்கான அறிகுறிகள் கொடுக்கவில்லை என்றால் அப்ப எப்படி மக்கள் நம்மள புரிஞ்சுப்பாங்க? அதுதான் இங்க இருக்கிற கொஸ்டின். சோ அந்த விஷயத்துல அவர் இப்ப ஒரு பிள்ளையார் சுழி போட்டிருக்காரு எடப்பாடி. ஆனா அதை அவர் இன்றைக்கு நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இன்னும் அதை விரிவுபடுத்திருக்கணும். அவர் ஒரு அப்பீல் கொடுத்திருக்கணும். இப்ப நேற்றைக்கு செம்மலை அவர்கள் கட்சியை விட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஓகே, அதை நான் கேள்விப்பட்டவரை, எனக்கு தெரிந்தவரை அவரை கடைசி நிமிஷத்துல அவர் ஏதோ பேட்சப் பண்ண கொண்டு வரலாமோன்னு நினைச்சாங்க போல் இருக்கு. பட் முயற்சிகள் எடுபடல. பட் இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி பெரியவங்க எல்லாம் போக கூடாது, மூத்தவர்கள் எல்லாம் போகாது. நீங்க 45 வருஷமா 77 தேர்தலேருந்து அவர் இருந்திருக்காரு, கிட்டத்தட்ட 50 வருஷம் இருந்திருக்கீங்க அப்படி என்று ஒரு வெளிப்படையான ஒரு கோரிக்கை வேண்டுகோள் விட்டிருக்கலாம். விட்டிருந்தா அவர் இப்ப மாறிக்கொண்டு வருகிறார் என்கின்ற ஒரு இமேஜ் அவருக்கு கிடைக்கும். ஓகே, ஆனா என்னன்னா நேத்திக்கு அந்த ஒரே ஒரு லைன் மட்டும் சொல்லிட்டு பிரச்சனைகள் இருப்பின் நம்ம பேசி தீர்த்து கொள்ளலாம், இந்த பேசி தீர்த்து கொள்ளலாம் தானே எல்லாரும் முன்ன சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, அப்ப சொன்ன பொழுது அவர் கேட்கல. எனிவே இப்ப நான் என்ன சொல்ல வரேன், இப்ப நீங்க இதையும் நொட்டு நல்லா சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, ஓகே, சி.வி. சண்முகம் அவங்கள கூப்பிட்டு இவரே சரி ரைட், நீங்க ஜெனரல் கவுன்சில் போகணும்னு சொல்றீங்களா, ரைட். ஏன்னா இவர் பேசும்போது, அக்னீஸ்வரன் பேசும்போது விதியை ஒழுங்கா சொல்லணும். ஓகே, அவருக்கு வேண்டப்பட்ட விதியை மட்டும் சொல்றாரு, இன்னொரு விதியும் இருக்கு. ஓகே, அது விதிப்படி பாத்தீங்கன்னா ஒரு 1/5 நீங்க கொடுக்கணும், 30 நாளுக்குள்ள அவர் முடிவு சொல்லணும், அதெல்லாம் இருக்கு. ஓகே, சோ நமக்கு வேண்டப்பட்ட விதிகளை மட்டும் சொல்லிட்டு நம்ம இப்போ நான் என்ன சொல்றேன், கட்சி இன்னும் சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இப்போ இனிமே நேர்மையாக இனிமே காரணங்களை நம்ம அலச வேண்டுமே தவிர இதுல ஒருத்தருக்கு சார்பாகவோ இவருக்கு சார்பாகவோ சப்ப கட்டுறதுல அர்த்தமே கிடையாது. ஓகே, அப்ப இன்னொரு கட்சி இன்னும் சர்வநாசம் ஆயிடும். ஓகே, அதுதான். சோ கட்சியை பத்தி நலன் இருக்கிறவர்கள் நேர்மையாக இனிமே அதை பத்தி பேச ஆரம்பிக்கணும். இதுலயும் காலம் தள்ளக்கூடாது. சோ அதனால நான் என்ன சொல்றேன், அவர் நீங்க விமர்சிக்கிறது இருக்கட்டும். ஆனா இப்ப உங்களுக்கு என்னன்னா, நீங்க விவாதிக்கணும்னு சொல்றீங்க. சரி ரைட்டுங்க, வாங்க லெட் அஸ் டிஸ்கஸ், எப்போ வச்சுக்கலாம், போகலாம். நீங்க என்ன கலெக்ட் பண்ணிருக்கீங்களா, என்ன ஏது? ஜெனரல் கவுன்சில் இப்ப கூடக்கூடாது ஒன்றும் கிடையாது. ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் கூடக்கூடாதுன்றது ஒன்றும் அர்த்தம் இல்லை. நீங்க பொதுக்குழு கூடுறீங்களா, சிறப்பு பொதுக்குழு பண்றீங்களா, வேற ஏதாவது பண்றீங்களா, எந்த விதத்துல அந்த முடிவை செய்கிறீர்கள் என்பது வேறு. ஆனால் இந்த முடிவுகளை பற்றி நீங்க ஒரு நேர்மையான, ஒரு வெளிப்படையான, ஓகே, மனம் திறந்த ஒரு உரையாடலை வைத்துக் கொள்வதில் எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு எந்த விதமான தயக்கமும் இருக்கக்கூடாது. ஓகே, நீங்க இப்ப 40% வாங்கியிருந்த கட்சி இப்ப கிட்டத்தட்ட 21, 22 அது சொச்சம் தான் இருக்கு. ஓகே, சோ அப்போ இந்த அளவுக்கு கீழே இறங்கிடுச்சு. இதை தவிர இதாவது அவர் நம்ம முன்ன பேசினவர் சொன்னார், பாஜகவோட கூட்டணி வச்சாங்க. இப்ப திமுக யாரோட கூட்டணி வச்சாங்க? அதனால அது இல்ல விஷயம். ஓகே, நீங்க பாஜகவோட கூட்டணி வச்சீங்களா, கூட்டணி வைக்கலையா, அது தோன்றதுக்காக. ஆனால் திமுகவிற்கு மாற்றாக அஇஅதிமுக என்ற அந்த கருத்து என்ற நிலைப்பாடுல மக்கள் மனநிலை மாறி தாவேக்காக்கு ஓட்டு போடுறாங்க. ஓகே, அவங்க ஓட்டு போடுறாங்க. சோ அப்ப நம்பகத்தன்மையை, அதாவது இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல திமுகவுக்கு எதிரான ஒரு செயல்படுகின்ற வலிமையான கட்சி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அது கொடுப்பதற்கு தவறிவிட்டார்கள். 2 அதாவது ஒரு ட்ரக் மெனஸ் பத்தி அடிக்கடி பேசினார் எடப்பாடி அவர்கள். அது நல்லாவே தான் பேசினார், அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல. அதுக்கப்புறம் இந்த பெண்கள் பாதுகாப்பு, அதுல யார் அந்த சார், அந்த பிரச்சாரமும் நன்றாக இருந்தது. ஏன்னா சட்டசபையில் கூட அவர் ஸ்டாலின் அவர்கள் அதை பத்தி எல்லாம் பேசினார். ஆனா இதை 2 தவிர மற்றபடி எதிர்கட்சியாக இருந்த அஇஅதிமுக
திமுக ஆட்சியை நிர்குலைக்கின்ற வகையில ஏதாவது செயல்பட்டார்களான செயல்படல. அதனாலதான் நீங்க 2021 24 இல்ல அது இருக்கட்டும், 2021 24 அண்ணாமலை வந்து அவர் ஒரு பெரிய பிரதானமான முகமானதும் அதற்கு பிறகு விஜய் வராரு. இது ஏன் தாவேகா எங்களுடைய இடத்தை பறித்து கொண்டு விட்டார்கள் என்பதுல நேர்மையான ஒரு வெளிப்படையான ஒரு விவாதம் இருக்க வேண்டும். அது கட்சிக்குள்ள நடத்திக்கோங்க. ஓகே, அதுதான் நான் சொல்றேன். ஓகே, இதுல ஒருதலை பட்சமாகவோ ஒருதலை இருக்கக்கூடாது. அதனால இப்போ ஏன் கேக்குறீங்க பொதுக்குழு நடத்தணும்? இப்பயாவது நடத்துங்க, இப்பயாவது விவாதிங்க. ஏன் அப்ப நடத்துனீங்களா? அப்ப நீங்க ஓபிஎஸ் கிட்ட ஓபிஎஸ் நீக்க வேண்டும் என்று குரல் கூறியவரே நம்ம சி.வி. சண்முகம் தான். ரைட். ஆனா இப்ப அவங்களுக்கு தெரியுது 2024 அவங்க நிலைப்பாடு அந்த சமயத்திலேயாவது அவர் ரைட்டுங்க ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலாம். ஓகே, இன்ஃபேக்ட் அதாவது நீங்க சொல்ல போனோம்னா அவங்க திருப்பி அவங்க ஓபிஎஸ் இருக்கட்டும் மற்றவங்க எல்லாம் நாங்க சேருகிறோம் என்று சொன்ன பொழுது அவர்களை சேர்த்துக் கொள்ள முடியாது என்பதற்கு எந்த விதமான காரணத்தையும் சொல்லல எடப்பாடி அவர்கள். என்னன்னா திருப்பி அந்த கேள்வியை கேட்காதீங்கன்னு சொல்றாரு. ஓகே, அதுதான் சொன்னாரே தவிர என்ன காரணம்? ஏன்னா எஸ்.டி. சோமசுந்தரத்தையும் பொதுக்குழு மூலமாகத்தான் 1984 செப்டம்பர்ல எம்ஜிஆர் நீக்கினார். ஆனா 1986 நவம்பர்ல திருப்பி எடுத்துக்கொண்டார். சோ அதனால பொதுக்குழு நீக்கிட்டாங்க, அதனால பொதுச் செயலாளருக்கு ஒன்னும் அதிகாரம் இல்லைன்னு ஒரு இடத்துல சொன்னார் எடப்பாடி அவர்கள். ஆனா இப்ப நீங்க இதெல்லாம் நான் இந்த இது சொல்றது முன்ன உதாரணங்கள் கட்சியிலே இருக்கின்றன. ஆனா உங்களுக்கு இது என்ன நோக்கம் என்னவா இருக்கணும்? கட்சி இப்ப வலுவிழந்து கொண்டிருக்கிறது, அந்த கட்சியை பலப்படுத்தணும். ஓகே, ராமகிருஷ்ணன் சார், என்னோட கேள்வி என்னன்னா இப்போ கடந்த காலங்கள் வரலாறு போட்டோம். இப்போ சி.வி. சண்முகத்துடைய நோக்கம் அப்படின்றது எதிர்காலத்துல அதிமுகவுக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா ஒன்றிணைவது மட்டும்தான் உறுதுணையா இருக்கும். அதே நேரத்தில் ஒரு பொதுக்குழுவை கூட்டி விவாதிக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல்ல இருக்கிறோம். பொதுக்குழுவை கூட்டுங்க, இதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை அப்படின்றார். ஆனா இப்ப வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி எடப்பாடி கே பழனிசாமி பொதுக்குழுவை கூட்டுவதற்கு கூட தயக்கம் காட்டுகிறார் அப்படின்றப்போ எடப்பாடி பழனிசாமியும் ஏதோ ஒரு நோக்கத்தோட ஏதோ ஒரு திட்டத்தோட தான் நகர்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? அதாவது அவருக்கு என்ன நினைக்கலாம்னா தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு இருந்து இந்த கட்சியை எடுத்து சொல்வதற்காக இவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்ற எண்ணம் கூட இருக்கலாம். ஓகே, அது அது ஒரு நியாயமான எண்ணம் தான், நான் அதுல இல்லைன்னு சொல்ல. ஏன்னா அரசியல்வாதிகள் ஒரு காலகட்டத்தில் சி.வி. சண்முகம் தன் கீழே கொண்டு வரணும்னு நினைக்கிறார். ஆனா அதே எடப்பாடி கே பழனிசாமி தான் பொதுக்குழுவுடைய பெரும்பான்மையோ மாவட்ட செயலருடைய பெரும்பான்மையோ தன் பக்கம் தான் இருக்கிறது அப்படின்றதையும் ரொம்ப திட்டவட்டமா இருக்காரு. அவ்வளவு திட்டவட்டமா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஏன் பொதுக்குழுவை கூட்ட மறுக்கிறார்? ஏன் அதுக்கு ஒரு முன் வரல அப்படின்றதா இவங்களுடைய பெரிய கேள்வியாகவும் இருக்கு. இல்ல, அதாவது நீங்க இப்போ இதுவா நம்ம எடப்பாடிக்கு நம்மளுக்கு மேலே 1008 விமர்சனங்கள் இருக்கலாம். நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த சூழல்ல பொதுக்குழு கூடுமையானால் ஓகே, இது ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரலாம், கை கலப்பு வரலாம், இதெல்லாம் வரலாம். ஓகே, நான் அதுக்கெல்லாம் போகல. அதாவது நீங்க பொதுக்குழு மூலமாகத்தான் விவாதிக்க வேண்டும் என்று அல்ல. ஓகே, நீங்க ஒரு ஜூம் மீட்டிங் வைங்க. ஓகே, எல்லாரையும் கூப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்சவன் பிடிக்காத எல்லாரையும் கூப்பிடுங்க. ஓகே, ஏனென்றால் கொரோனா காலத்துல இந்த இப்ப சோசியல் மீடியா பத்தி அவர் சொல்றார், ஸ்டாலின் சரியா பயன்படுத்தல. இன்ஃபேக்ட் ஜூம் மீட்டிங் ரொம்ப ரெகுலரா நடத்துறது டிஎம்கே. ஓகே, டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ். சோ அது மாதிரி நீங்க நடத்துங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க இது அதாவது அப்படி நடத்தும் பொழுது நீங்க அப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு புரிந்துணர்வுக்கு வர முடியும். இப்போ நீங்க விவாதம் வைத்துக் கொள்ள மாட்டேன், என்னுடைய நிலைப்பாட்டை இல்லாதவர்களோடு நான் எந்த விதமான உரையாடலும் வைத்துக் கொள்ள மாட்டேங்கிற அந்த நிலப்பாட்டில இருந்து கொஞ்சம் மாற்றம் இருக்கு எடப்பாடி அவர்கள்ட்ட. தொடர்ச்சியாக அதாவது அது ஏதோ நேற்று அறிக்கை இருந்தது, அந்த அறிக்கையில ஒரே ஒரு வார்த்தையில சொல்லியிருந்தாரு. ஆனா அதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணணும். இன்னைக்காவது அவர் சொல்லியிருக்கணும். என்ன பொறுத்தவரை இனிமேல் சொல்லலாம். அதாவது நீங்க வாங்க, நான் இங்கதான் இருக்கேன், எங்க வீட்டுக்கு வரீங்கன்னா வாங்க, பார்ட்டி ஆபீஸ்க்கு வரீங்கன்னா வாங்க, நீங்க ஏன்னா அவர்கள் இன்னும் கட்சியில உறுப்பினர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் மீது நீங்க இன்னும் நடவடிக்கை எடுக்கல. ஓகே, கட்சியில இருந்து நீங்க நீக்கம் அப்படின்லாம் சொல்லல. அதனால அவங்க கட்சியில இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு நீண்ட காலமாகவோ ஏதோ அவங்களுடைய அப்பா இருந்திருக்காரு, தாத்தா இருந்திருக்காரு சொல்றாங்க. ரைட், ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு கட்சி நலனை விரும்பி. சோ அதனால நீங்க அவளை வச்சு செய்யலாமே, அதுல ஒன்றும் இது கிடையாது. டிஸ்கஷன் வச்சுக்கிறதுல என்ன தவறு இருக்க போகுது அப்படின்றீங்க. சரி, திரு ராமகிருஷ்ணன், அதிமுகவினுடைய பொதுச் செயலராக எடப்பாடி கே பழனிசாமி தான் அப்படின்னு ஒரு மனதா ஏத்துக்கிட்டு பயணித்தவர்கள் தான் சி.வி. சண்முகமோ எஸ்பி வேலுமணி அவர்களோ.
ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல அவர்களே வெளியில வந்து அதிமுக பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், தலைமை பண்புக்கு சரியானவர் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது அதிமுகவுடைய ஒட்டுமொத்த தலைமை பண்பையும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தையோ அல்லது ஒரு பொறுப்பையோ எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல, அந்த ஒரு நிலையை இழக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சுருக்கமா? அதாவது அவங்க வந்து எடப்பாடி தான் பொதுச் செயலாளர்னு சொல்றாங்க, அதனால அவர் தலைமையை நீக்குங்கன்னு அவங்க சொல்லல. பொதுக்குழுவை கூட்டி நம்ம காரணங்களை ஆராயலாம், அலசலாம் அப்படிங்கறது அவங்களுடைய பாயிண்ட். ஆனா அது திட்டம் அதுவா கூட இருக்கலாம். பொதுக்குழுல நீங்க குறிப்பிட்டது சரியான விஷயம் தான். ஆனா அதே நேரத்துல இன்னொன்னையும் சுட்டி காட்டுறாங்க, ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு அப்புறமாக இந்த அதிமுக வெறும் தோல்வியை மட்டும்தான் சந்திக்குது அப்படின்னு ஓபன் ஸ்பீச் கொடுக்கிறார் CV சண்முகம். அப்படின்றப்போ இந்த தலைமையினாலதான் இந்த தோல்வி அப்படின்றையும் அவர் சொல்லத்தானே வர்றாரு. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். சொல்றாரு. ஆனா நான் தலைமையை நீக்குவோம், ஏன்னா இன்னொரு 2 தடவை அவர் என்ன சொன்னார்னா எல்லாருமே தான் இதுக்கு பொறுப்புன்னு சொல்றாரு. ஓகே, அதாவது அவர் இந்த கடந்த ஒரு வாரத்துல நீங்க அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்புல பாத்தீங்கன்னா 2 முறை எனக்கு தெரிஞ்சு 2 முறை அவர் சொல்றாரு இந்த தோல்விக்கு அவர் மட்டும் காரணம் இல்ல, எல்லாரும் காரணம் சொல்றாரு. ஏனென்றால் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த அந்தந்த மாவட்ட செயலாளர்களுடைய பேச்சை கேட்டுதான் அந்த இவங்க எல்லாரையும் வேட்பாளர்களை நியமித்திருக்காரு. அதனால இப்ப அந்த வேட்பாளர்கள் ஜெயிக்கவில்லை என்றால் அதுக்கு எடப்பாடி மட்டுமே காரணம் அல்ல அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதனால வந்து இது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா அவர் வந்து எனிவே இப்ப டிஸ்கஷன் ஆகுது. நான் என்ன சொல்றேன், நீங்க பொதுக்குழு கூட்டுறீங்களா, அதுக்கு எவ்வளவு கையெழுத்து போடணும், இது எத்தனை நாள் நடக்கணும், அதெல்லாம் கூட வச்சுக்கோங்க. பட் முதல்ல ஒரு பிரிலிமினரி மீட்டிங் நடத்துங்க. அட்லீஸ்ட் அது எப்படியா நடத்துங்க, ஜூம் மீட்டிங்கா நடத்துங்க, ஆன்லைன் மீட்டிங் நடத்துங்க, ஏதோ நடத்துங்க. நடத்தி பேசி அட்லீஸ்ட் ஒரு முதல்ல ஒரு தொடக்கத்தை தொடங்கி வைங்கன்றீங்க. அஜெண்டாவாவது ப்ரிப்பேர் பண்ணுங்களேன்ற. சரி.